அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 18ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் பலம் வருவதால் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது வக்ரம் பெற்றிருந்தாலும் முழு சுபகிரகமான குரு பஞ்சமத்தில் சஞ்சரிக்கிறார். இது நல்ல பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான காரிய தடைகள் தகர்த்தெறியப்படுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தனஸ்தானத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார். பெரிய அளவிலான பிரச்சனைகள் விலகி இனிமைக்கு மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பை ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நிழல் கிரகமான ராகு வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமோகமான வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது 9இல் சஞ்சரிக்கிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் வலம் வந்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது ரெட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாகவும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய யோகத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சுக்கிரன் விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களை அள்ளி கொடுக்கிறார். சந்திரனும் இந்த தருணத்தில் சாதகமாக வலம் வருகிறாருங்க. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான கிரகநிலைகள் குடும்ப ரீதியான பணிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக குரு, ராகு, கேது, சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் அதீதமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு மனதிற்கு நிறைவும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். மேலும் சனியும் சாதகமாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தியுடன் இந்த தருணம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. அந்த நற்செய்தி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண ரீதியான பணிகளாக இருக்கலாம் அல்லது எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியத்திற்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம். இது மட்டுமல்லாது உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறதோ தொழில் ரீதியாக முன்னேற்றம், குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை என எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக பெறக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தியுடன் இந்த தருணம் ஆரம்பிப்பது யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. ராகு கேதுவும் இதையே உறுதிப்படுத்துவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி கனக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய
பல்வேறு வகையான நல்ல பலன்கள் இனி வரக்கூடிய தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் சனி மிக வலுவாக பாதசனியாக ஆட்சி பலம் பெற்று தனது இறுதி காலகட்டத்தில் இருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிரந்தர வருமானத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உங்களது முயற்சிக்கு மிக பெரிய அளவில் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிதாக தொழில் ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. வெளிநாட்டு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, குடும்ப வருமானத்தை பல மடங்கு உயர்த்துவதற்கான யோகம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல தனலாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வருங்க. நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அடுக்கடுக்காக வந்து சேர்வதற்கான வாய்ப்பு மிக வலுவாக ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக உண்டு. அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்தில் நீட்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக இந்த தருணத்தில் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் முற்றிலுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறையில் சற்று கூடுதலாகவே கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் சில சுப விரயங்களை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. சில விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழலும் உருவாகலாம். எனவே விரய செலவுகள் சார்ந்த பணிகளில் மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் சற்று கூடுதலாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தேவை. மற்றபடி அனைத்து விஷயங்களும் மிக சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றன. பெரிய அளவிலான பிரச்சனைகள், சிக்கல்கள், தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் கட்சியில் நல்ல முன்னேற்றமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறதுங்க. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறபடி கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. மாற்று கட்சியில் இருந்து அழைப்புகள் வந்தாலும் கூட உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை நன்கு கணித்து கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான நற்செய்திகளுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.